மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தெய்வீக தர்பார். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படின்னு நம்ம சொன்னோன்னே ஞாபகம் வர ஒரு டேட் சன் காம்போ தான் நம்ம கூட இன்னைக்கு இணைகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் வீரமணி ராஜு சார் அண்ட் அபிஷேக் ராஜு சார். வணக்கம். எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியாச்சு. இந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக உங்கள் 2 பேர் காம்போ வந்து எங்கள் எல்லாருக்குமே தெய்வீக தர்பார் அப்படின்னு எங்கள் ஷோக்கு யோசிச்சோன்னே நீங்கள் 2 பேர் தான் மைண்டில் வந்தீங்க. ஸோ இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுற போதே எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, உங்களோட சின்ன வயசுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட பக்தி பாடல் எந்த பாட்டு ஞாபகம் இருக்கு? பிளாக் ஷீப் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய மகன் அபிஷேக் ராஜு. இந்த சின்ன வயசுல அப்படின்னும் போது நம்ம இப்போ கேட்குற பாட்டெலாம் விட சின்ன வயசுல கேட்ட அப்போல்லாம் வந்து அந்த யூடியூப் எதுவுமே இல்லாத காலங்க. அப்போ வந்து இந்த கிராம் ஃபோனில் கேட்டால் தான் உண்டு. அப்போ கோவிலில் பார்க்கும்போது அப்போதான் எங்களுக்கு கவர்ச்சியான ஒரு பாடல் அப்படின்னா, விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியாது. உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. இந்த பாட்டெலாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த பாட்டு. இப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்படிலாம் இருக்கும்? ஸோ எங்கள் ஃபேமிலியாகவே இது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? அந்த ப்ராசஸ் பற்றி பேசலாமா? இந்த ஆன்மீகம் வந்து எங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்டது எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு தாத்தா கோட்டீஸ்வரியர்னு 72 மேலகர்த்தால முதல் தமிழ் பாட்டு எழுதினவர் அவர் தான். இது வரைக்கும் அந்த சாதனை யாருமே முறியடிக்கல, யாரும் முறியடிக்க முடியல. அந்த 72 மேலகர்த்தால முதல்ல தமிழ் பாட்டு பண்ணது வந்து எங்கள் தாத்தா தான். ஸோ அப்போலேருந்து ஆரம்பம். எங்கள் தாத்தாவுக்கு வந்து முருகன் வந்து கனவுல வந்து சொன்னார். கோட்டீஸ்வரையர்னு பேர், கவிக்குஞ்சர் தாசன்னு பேர், பாட்டில் தான் அதான் வரும். அவருக்கு வந்து முருகன் கனவுல வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தாராம். என்ன அப்படின்னா, உன்னோட ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதுல ஒவ்வொருத்தர் தலையெடுப்பாங்க. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு அவங்க பாட்டை வந்து இந்த உலகம் வந்து கை கட்டின்னு கேட்கும், அவங்க பேச கேட்கும்னு முருகன் வரம் கொடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்க. ஸோ பக்தி அதுலேருந்து வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எங்க அப்பா சோமு பாட்டெலாம் எழுதுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்குலாம் அவர் எழுதின பாட்டு தான். அதை வந்து எங்கள் அப்பாவோட சகோதரர் என்னோட சித்தப்பா வீரமணி அவர்கள் வரிசையாக பாடி, அவரோடையே நான் 7 வயசுலேருந்து நான் கச்சேரிக்கு போயிருந்தேன். ஸோ 7 வயசுலேருந்து அவரோட பாட ஆரம்பிச்சேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்தி உள்ளூர் ஒரு மாதிரி அப்படியே வந்துச்சு, ஒரு இன்ட்யூஷன் மாதிரி. ஸோ என்ன தொடர்ந்து நானாவது 7 வயசுல பாட ஆரம்பிச்சேன். என்னுடைய பையன் அபிஷேக் வந்து 5 வயசுல பாட ஆரம்பிச்சான். அவர் தான் 2 வயசுல இருந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. 2 வயசுல பாட்டு கேட்டு 5 வயசுல அவன் பாட ஆரம்பிச்சான். ஸோ இது அப்படியே பக்தி அந்த ட்ரெடிஷன் கண்டினியூ ஆனது தான் நாங்க பண்ண பாக்கியம். அபிஷேக் சார், உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க என்கவுண்டர் பண்ண மிராக்கல் மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு நிறைய இருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், டிசம்பர் 18 இந்த அதாவது 2025 டிசம்பர் 18 2025 வந்து மகா பெரியவருடைய ஆராதனை. அப்போ வந்து கோயம்புத்தூர்ல அனுஷத்துக்காக என்னுடைய கச்சேரி நடந்துட்டு இருக்கு. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர், நிறைய வேண்டுதல்கள், நிறைய அந்த நமக்கு பாடும்போதே தெரியும், நிறைய பேர் வந்து பாட்டு கேட்கும்போது அழுவாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. சரி, அப்பயே நமக்கு தெரியும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது பாவம் இவங்களுக்கு அப்படின்னு. அப்போது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி வந்து காஞ்சி மடத்துக்கு போய் அதிஷ்டானத்தில் உட்காந்து மகா பெரியவர் என்ன கஷ்டம்னாலும் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் வந்து மாதம் காஞ்சி மடத்துக்கு போயிடுவோம் நாங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே. ஏன்னா அதை வந்து நாங்கள் ஒரு எது வேண்டுதலோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு எய்ம், ஒரு லைஃப்பில் என்ன எய்ம்னு கேட்பாங்க, அது மாதிரி நாங்கள் மாதம் காஞ்சிபுரம் போயிட்டு பெரியவாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதை நான் வந்து சொன்னேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அதில் குறிப்பாக ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரம் த பிகினிங் அவங்க ஷி வாஸ் க்ரைங். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் முழுக்கவே அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி, என்ன இவங்க ரொம்ப அழறாங்களே, சரி எனக்கு அவங்கள்ட்ட பேசணும் போல இருந்தது, ஒரு தாட் இருந்தது. சரி, அவங்கள கூப்பிடலாம். அப்போ அவங்க வந்தாங்க, என்கிட்ட வந்தாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னாங்க. என்ன விஷயங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சார் என்னுடைய பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து பெரியவாள்கிட்ட வேண்டிக்கோன்னு சொன்னீங்க, நான் என்ன சார் பண்ணிட்டோன்னு கேட்டாங்க.
அப்போது காஞ்சி மடம் வந்து அவங்களுக்கு நான் கேட்டேன், காஞ்சி மடத்துக்கு போக முடியுமா அவங்களால அப்படின்னு. இல்லை சார், நான் இங்கே வந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு, அதனால நான் இங்கே தான் ஸ்டக்கப் ஆகிருக்கேன், என்னால் கிளம்ப முடியாது. நான் உடனே சொன்னேன், அப்போது கோயம்புத்தூரில் பேரூரில் ஒரு பெரியவாளோட மடம் இருக்குது, சரி நீங்கள் பேரூர் மடத்துக்கு போங்க, உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போய் வேண்டிக்கோங்க. அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க, அதை பையனுக்கு கொடுத்துட்டு நெத்தியில் இட்டு விட்டுருங்க. அதை வந்து ஒரு 14 நாளைக்கு மட்டும் ஒரு ஸ்லோகம் இருக்குது, பெரியவாளோட ஸ்லோகம் ஒன்று இருக்குது, அது சர்வரோக நிவாரணம் ஸ்லோகம். அதை வந்து பெரியவாவே சொல்லியிருக்காரு, இந்த ஸ்லோகம் சொன்னால் சரியாக போயிடும் அப்படின்னு. பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச பவரோக ஹரேதீச்ச ஜபேன் நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சொல்லி நீங்கள் போங்க, மடத்துக்கு போயிட்டு பேரூரில் இருக்கிற மடத்துக்கு போயிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பெரியவாள் வேண்டிக்கோ, டெஃபினட்டாக வந்து உங்கள் பையனை சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லி. இது வந்து டிசம்பர் 18. ஜனவரி 4 வந்து, அதாவது அடுத்த ஒரு 15 நாள் கழிச்சு ஜனவரி 4 திரும்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இன்னொரு ப்ரோக்ராம்காக போகிறேன். அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த சேம் பர்சன் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் போயிட்டே இருந்தது. நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் போயிட்டு இருக்கும்போது நேரம் வந்தாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டேஜ் கொடுத்த உடனே என்னால் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. சார் என்ன ஞாபகம் இருக்கா, நான் அவங்க டிசம்பர் 18 ப்ரோக்ராமுக்கு வந்தேன். என்ன ஆமாம் ஞாபகம் இருக்குது, சொல்லுங்கள் பையன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டேன். சார் இவன் தான் சார் பையன்னு பக்கத்தில் இருந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அவனுக்கு எல்லாமே சரியாக போச்சு அப்படின்ட்டாங்க. வித்தின் 15 டேஸ் எல்லாமே சரியாக போயிடுச்சு சார். டாக்டர் வந்து 1 இயர் டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னார், ஆனால் 15 நாளில் எல்லாமே சரியாக போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து நம்ம ஒன்று அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்னதுனால தான் சார் நடந்தது. நான் சொன்னேன், நம்ம சொன்னதால் நடக்கலை. நான் சொல்லியிருந்தாலும் இதை சொல்ல வச்சது வந்து மகா பெரியவர் ஒன்று. 2வது பக்தியோடு அவங்க வந்து சரி இவங்க சொல்லிட்டாங்க, அங்கே போய் நம்ம போயிட்டு சன்னிதானத்தில் போய் உட்காந்தானா வியாதி சரியாக போயிடுமா அப்படின்னு நினைக்காம அவங்க நம்பிக்கையாக நம்ம சொன்னதை போய் சொல்லி அந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 18 வாட்டி அவங்க ரிசைட் பண்ணியிருக்காங்க. நான் 3 வாட்டி தான், மகா பெரியவர் 3 வாட்டி தான் சொல்லியிருக்காரு. பட் அவங்க 18 வாட்டி அந்த ஸ்லோகத்தை ரிசைட் பண்ணி அவங்களுக்கு உடனே இது சரியாக போயிருக்கு. ஸ்டில் தேர் ஃபேமிலி இஸ் இன் டச் வித் மீ. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து கண்ணுக்கு நேரம் நாங்கள் பார்க்குற மிராக்கிள்ஸ். ஸோ நம்ம மிராக்கிள்ஸ் கேட்டப்போ ஒரு 3 பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லா மிராக்கிளுக்குமே அவங்க சொன்ன ஒரு விஷயம், கண்டிப்பாக அதில் நம்பிக்கை கூட இருந்தால் மட்டும்தான் அந்த மிராக்கிள் வந்து மிராக்கிளாக நடக்கும் அப்படின்றது. அண்ட் இந்த கோயிலுக்கு நீங்கள் திருப்பி சின்ன வயசுலேருந்து வர்றதுக்கான காரணம்? இந்த கோவில் தான்மா சபரிமலை பிரதிஷ்டை ஆனதுக்கு அப்புறம் 1950-51 சபரிமலை எகெயின் திருப்பி பிரதிஷ்டை ஆச்சு. அதுக்கப்புறமா பெங்களூர்ல ஜலஹல்லின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு ஐயப்பன் கோவில். அதுக்கப்புறமா இங்கே தான் வந்தது. கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு இந்த கோவில் இங்கே வந்து. அப்போ இந்த கோவில் இங்கே 75 வருஷமா இந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க. இந்த கோவில்ல இந்த ஐயப்பன்ட்ட நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த கோவில் எப்படின்னா சபரிமலையில் எப்படி பூஜை நடக்குதோ அதே மாதிரி பூஜை. என்ன 18ஆம் படி மட்டும் இல்லையே தவிர மற்றபடி சபரிமலையில என்னென்ன ரிச்சுவல்ஸ் நடக்குதோ அது எல்லாமே இந்த கோவில்ல வித்தவுட் காம்ப்ரமைஸ். இந்த டைம் காம்ப்ரமைஸ் எதுவுமே கிடையாது. மற்றவங்களுக்காக இந்த கோவில் திறக்கிறது கிடையாது, ஐயப்பனுக்காக, ஐயப்பனுக்கு மட்டும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் பூஜை. இந்த நீராஞ்சனம் போடுறது வந்து அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி இந்த ஐயப்பனை வந்து பார்த்தாலே நீ என்ன கேட்குறியோ சர்வ சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற சத்தியம். வீரமணி சார் இப்படி ஒரு பெரிய வீரமணி ராஜு அப்படின்ற ஒரு பெரிய ஆள், நம்மளோட அப்பா அப்படின்னு சின்ன வயசுல நமக்கு எதுவும் தெரியாது. அப்பா பாட்டு பாடுவாங்க, ரசிப்போம், அப்படிலாம் இருந்தது. ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்குல்ல, அந்த ரியலைசேஷன் வந்த பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னை கொண்டு விட வருவார் ஸ்கூல்ல, என்னை கொண்டு விட வருவார் அப்பப்போ. பட் கொண்டு விட வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு, அப்படி இப்படி வருவார். நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வாட்டி எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே வந்தது. அப்போ ஸ்கூல் ஆனுவல் டே வந்தபோது அப்போ வந்து நான் பாடுறேன் ஆனுவல் டேல. அப்போ அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அப்போ நான் பாடுறேன்ப்பா நீ வான்னு சொன்னேன். அப்போ அப்பா அம்மா வராங்க. அப்போது அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவர் ஒரு வேஷ்டி சட்டையில் வந்தார். இந்த அப்போ மாலை போட்டிருந்தார். அப்போ இந்த காவி வேஷ்டி அண்ட் காவி சட்டையில் வந்திருந்தார். அப்போ வந்தபோது என்னுடைய, அதாவது நான் வந்து பிரின்சிபல், ஹெட் மிஸ்டர்ஸு, கரஸ்பாண்டன்ட்டு அப்படின்னு பயங்கரமாக பார்த்த ஆளு. அப்பா வந்தவொடனே எல்லாரும் உருவத்தில் எழுந்து நின்னாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு என்ன, அப்போ எனக்கு நான் வந்து ஒரு 8th 9th படிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா வந்தவொடனே எழுந்து நிற்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த உள்ள புரிஞ்சுது, இவ்வளோ பெரிய ஆளு. ஏன்னா வெளியே தெரிஞ்சிருக்குல்ல, நமக்கு வந்து அப்பா எப்பயுமே ஒன்னா பார்த்து பழகி ஜாலியா பேசி படம் பார்த்து, எனக்கு அந்த அப்பாவை தானே தெரியும். ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவாரு, அப்பா பையன் மாதிரி. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்குமே என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை அவரு.
முதல்லேருந்தே அவர் சொன்னது என்னன்னா, நீ உன் மைண்டில் என்ன நினைக்கிறியோ அதை தொடர்ந்து பண்ணு, அதுதான் சொன்னது. ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அப்பா வந்து இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அதுலேருந்து கொஞ்சம் என் செனாரியோ மாறிச்சு ஸ்கூலில். உங்கள் அப்பா எந்த கச்சேரிக்கெலாம் போவார், நீ எந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்க, உங்களுக்கெல்லாம் இந்த கோயிலெல்லாம் நீங்கள் ஈஸியாக சாமி பார்த்துருவீங்கல்ல அப்படி இப்படின்னு கேட்கும்போது நமக்கு அப்படியே ஆமாம் நாங்கள் இங்கே போவோம், நாங்கள் அங்கே போவோம், அது வாலிப வயசு. ஆமாம், அந்த மாதிரி தான். அப்ப நீங்க வந்து அண்ணா வந்து கத்துக்க வேண்டிய விஷயம், என் மகன் வந்து இதை கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க வாண்டடா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் அது என்னப்பா? இது இந்த மரியாதை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா இருக்கணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று நம்ம ஸ்டேஜில் பேசுறதும் வெளியில் நடந்துக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் ஸ்டேஜில் ஒரு மாதிரி ரொம்ப பவ்யமாக இருந்துட்டு கீழே வந்து கண்ணாபுரான் கத்துறது பேசுறது அது சரி வராது. ஸோ ஆமாம், அதுதான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட், யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை நீ பார்க்கலாம், அப்படிதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அண்ணா அப்பா வந்து எப்படிப்பட்ட ஒரு அப்பா கிட்ட இருந்து இப்படி ஒரு லெசன், நான் லைஃப் லெசன், அப்பா வந்து இது கற்றுக் கொடுக்கணும்னு மரியாதை இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க நீங்க ஆல்ரெடி ஷோல சொன்ன மாதிரி. பட் இந்த ஒரு லைஃப் லெசன் அப்பாவை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் இருக்கும்ல, ஸோ அதை ஷேர் பண்ண முடியும்? அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டா சிம்பிள்சிட்டி தான். ஆமாம், சிம்பிளிசிட்டி தான். அது அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். ஒரு 10 பேர் வந்து ஏன்னா இப்போது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் யாருன்னா பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நம்ம கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நேரம் வருவாங்க, ஒரு 2 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னே அவங்க பாடி லாங்குவேஜ் மாறி போயிடும். அப்படி இப்படி வந்தவங்க கொஞ்சம் அப்படி வருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இவர் வருவார். இப்போ சபரிமலைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமலைக்கெலாம் போகும்போது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 45 மினிட்ஸ் to 1 ஹவரில் சன்னிதானத்துக்கு போயிடுவோம். கீழேருந்து பம்பாலேருந்து சன்னிதானத்துக்கு. ஆனால் அப்பா கூட போகும்போது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-3.25 மணி நேரம் ஆகும். வழி ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. வழி ஃபுல்லாக அத்தனை பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, பட் அவருக்கு அந்த இருமுடி தலையில் வச்சுருப்பாரு, சைட் பேக் இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா மலை இப்படி இருக்கும், இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும். பட் அப்படி ஏறும்போது கூட அவர் வந்து அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து அந்த வேணாம் போங்க அப்படின்னு சொல்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நான் பார்த்ததில்லை. ஸோ கச்சேரி வந்து ஒரு சில ப்ரோக்ராம்லாம் 4 ஹவர்ஸ்லாம் நடக்கும். நைட்டு சிவராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பிச்சு 4-4:30 மணிக்கு முடிப்போம் காலையில். அப்படி முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த நைட் ஃபுல்லாக தூங்கலை அப்படிங்கிற அந்த டயர்ட்னஸ் கூட அவர் காமிச்சிக்க மாட்டார். ஏன்னா தே நீட் ஃபோட்டோஸ் ஃப்ரம் அஸ், அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோவும் சிரிச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு வரும்போது அதெல்லாம் வந்து நம்ம அந்த சிம்பிளிசிட்டி தான் கற்றுக்கிட்டோம். எவ்வளோ ஸ்டேஜ் போனாலும் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதான் அந்த ஒரே வார்த்தை அவர் சொன்னார், அவங்க கை தட்டலை அப்படின்னா நம்மளால் பெரிய ஆளாக இருக்க முடியும். ஸோ அந்த இதை வந்து அந்த நன்றியை வந்து எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது சின்ன வயசில் 5 விளையாது 50 விளையாடுவாங்க. ஸோ இது 5 வயசுலேருந்தே இது அப்பா கூட இருந்து அதனால இது வந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு. சக்ஸஸ்னா என்ன அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சக்ஸஸ் அப்படின்னா நம்மளோட இன்வால்மெண்ட் தான் சக்ஸஸ். ஏன்னா இது ஒரு சீடி நல்லா போகும், ஒரு சீடி நல்லா போகாது, ஒரு பாட்டு நல்லா ஜனங்களுக்கு பிடிக்கும். இப்போ சில பேருக்கு இந்த இது மாதிரி ஸ்டைல் பிடிக்காது. ஆனால் இதெல்லாம் நம்ம கடந்து நம்ம தோல்வியையும் ஒருவேளை ஒரு சாங் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்கள்கிட்ட அவ்வளோ பேர் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து அடுத்த சீடியில் எப்படி அடுத்த பாட்டில் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு போகணுமே தவிர ஒரு தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா ஐயோ அவ்வளோதான் இனிமேல் நம்ம பாடவே முடியாது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. தென் யூ வில் கெட் டிப்ரெஷன். ஐயோ அப்போ நம்ம பாட்டு பிடிக்கலையான்ற எண்ணம் வரக்கூடாது. நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ ஒரு கச்சேரி வந்து பல காரணங்களால் ஒரு கச்சேரி கெட்டு போகலாம் மீன்ஸ் ஒரு சுமாராக இருக்கலாம். ஆனால் இது அதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸை நோக்கி போகணும் அப்படின்னும் போது இந்த தோல்விகளை வந்து நம்ம சக்ஸஸோட படியாக நினைச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அந்த ஃபேமஸ் சேயிங் ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் சக்ஸஸ். இப்போ என் பையன் சொன்ன மாதிரி அந்த ஃபேம் ஹேண்ட்லிங் இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம தலைமையில் ஏறாமல் பார்த்துக்கணும். MS விஸ்வநாதன் சார் சொல்லுவார் அடிக்கடி, யார் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை கற்றுக்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த ரமண பகவான்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் சொன்னது வந்து நானை தூக்கி எறின்னு தான் சொன்னாங்க. இந்த ஈகோ, நான் பெரிய ஆள், இந்த ஸ்டேட்டஸ் எப்படி வருது, நம்ம கடவுள் மூலமாக வருது. கடவுள் கொடுக்கறது அதை விட முக்கியமான விஷயம் இந்த ரசிகர்கள் கொடுக்குறது. இப்போ இந்த ரசிகர்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன பாட்டு பாடினாலும் எடுபடாது. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர்கள் எனக்கு முக்கியம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு முக்கியம் இந்த ரசிகர்கள். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த ஈகோ இதை முதல்ல தூக்கி எறிஞ்சேன்னா நம்மளா இருக்கலாமா?
நான்றது தூக்கி எறிஞ்சு நம்மளா இருக்கணும். ஆமாம்மா. அப்பதான் நம்ம உன்னோட வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். இல்லைன்னா இந்த நான் தானே பெரிய ஆளு, நீ தானே பெரிய ஆளுனா நீ யாருக்கூடையும் பேச முடியாது. அப்போ இந்த ஈகோ, அதுவும் குறிப்பா பக்தி பாடல் பாடுறவங்களுக்கு இந்த ஈகோ இருக்கவே கூடாது அப்படின்னு நான் பணிவா தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து கடவுளுக்காக நம்ம சமர்ப்பிச்சோம்னா அதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை பண்ணுங்க அப்படின்னு நீங்க அடுத்த ஜெனரேஷன் பசங்களுக்கு சொல்ல விரும்புற விஷயங்கள் என்ன? நிச்சயமாம்மா. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கவலை இருக்குமா, எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. ஆனா அதனால இதுவும் கடந்து போகும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கஷ்டத்தை கொடுத்தாதான் நம்ம கடவுளை நினைப்போம் அப்படின்னு. ஏன்னா வீட்டுல பிரச்சனையே இல்லைன்னா சுவாமிக்கு அர்ச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. யாருமே கோயிலுக்கு வர மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு, அது மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், அது வந்து சான்ஸ்கிரிட்ல எனக்கு வராது சார் அப்படின்னா தமிழ்ல சொல்லிட்டு போகலாம். இல்லையா மகா பெரியவர் சொன்ன மாதிரி, அம்மா என்னை காப்பாத்துமா, நீ எனக்கு வியாதி ஈதி இல்லாமல் பார்த்துக்கோமா அப்படின்னு உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் கடவுள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உனக்காக, நமக்காக, இந்த உலக நன்மைக்காக நம்ம டெய்லி கம்பல்சரியா, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுல டைம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் நமக்காக, நம்ம குடும்ப நல்லத்துக்காக சுவாமி கிட்ட உட்காந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம என்ன ப்ரே பண்ணணும் அதை நம்ம முடிவு பண்ணி ப்ரே பண்ணா நிச்சயமா அதுல ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் உங்களால ப்ரே பண்ண முடியலையா, ஒரு கோவிலுக்கு ஒரு 5 நிமிஷமாவது கோவிலில் போய் தலையை காமிச்சிட்டு அந்த தெய்வத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போனாலே போருமா, தெய்வம் உன்னை பார்த்து கொள்ளும். அதுதான் சத்தியம். இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க கொடுக்குற ஒரு ஆசீர்வாத வார்த்தை, இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு ரொம்ப பெரிய மனுஷன் கிடையாது. என்னுடைய அனுபவத்தின் காரணமாக இந்த இளைஞர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. குறிப்பா எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், இந்த நோய் நொடி சம்பாதிச்சு யாரும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கக்கூடாது. அதுதான் என்னோட பிரார்த்தனையே. அதனால இதற்கு முக்கியமான விஷயம் தெய்வ வழிபாடு மட்டுமே. எல்லா இளைஞர்களும் பெரியவர்களும் தங்களுடைய நலனுக்காக தினம் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது இறைவனை வேண்டினால் கண்டிப்பாக உங்களது வாழ்வு அமையும். உங்கள் வாழ்வு நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான ஆசீர்வாதம். அதாவது ஒரு சின்ன பேசிக்கான ஒரு அட்வைஸ் தான், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இந்த தாட்டை வந்து எல்லாருமே மைண்டில் வச்சுக்கலாம். அப்பா சொல்லி கொடுத்தது இந்த தாட்டை தான் நான் வச்சுருக்கேன் மைண்டில். கடவுள்கிட்ட எப்பயுமே வேண்டும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, அவ்வளோதான். இதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நினச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருப்போம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக பாசிட்டிவ் தாட்ஸ், மைண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸ். எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இது பண்ணலாமா, இது நடக்குமா, நடக்காதா, வேண்டாம், கண்டிப்பாக பண்ணலாம், நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்போம். அதுவும் இந்த டைமில் வந்து ஒரு விஷயம் நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம கிட்ஸ்க்காக சொல்கிறேன், நம்ம 90s கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கணும்னா உடனே we are going to இன்ஸ்டா, உடனே ஃபேஸ்புக் ரீல்ஸ், இதில் பார்க்கலாமா அதில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் நிறைய ஒப்பீனியன்ஸ் வருது, நமக்கும் நிறைய ஒப்பீனியன்ஸ் வருது, எல்லாம் ஓகே. பட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும்ல, இதை பண்ணலாம் அப்படின்ட்டு, ப்ளீஸ் கோ வித் தட். அதோட போகலாம். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அப்பா சொன்ன மாதிரி ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, நமக்கு என்ன தேவையோ ஜஸ்ட் ஒரு வேண்டாமல் ஒரு கடவுள் ஒரு ஃப்ரெண்டாக, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், கடவுள் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்குது. ப்ளீஸ் டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ப்ளீஸ் டெவலப் குட் திங்கிங், அவ்வளோதான், அது போதும். தட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம எப்படி அலைனா இருக்கோம்னு எனக்கு இந்த ஷோவோட இறுதியில் தெரிஞ்சிருக்கு. பிளாக் ஷீப்போட இதுவுமே கோருமே அதுதான், எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் இப்போ சொன்னது அதே தான் வந்து ஃபீல் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபைனல் கொஸ்டின், நீங்கள் தெய்வீக தர்பார் ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் அண்ட் இந்த ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ நேரம் இந்த ஷோ பற்றி? ஆக்சுவலி தெய்வீக தர்பார் இது ஷோ கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபாதர் சன் ஸ்பெஷல் ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொன்னோடனே, ஓ பரவாயில்ல, ஃபாதர்ஸ் டேக்கு வந்து இந்த மாதிரி டிவைன் ஃபாதர் அண்ட் சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா வெரி பிஸி ஷெட்யூல்ஸ், அப்பாவுக்கு எனக்கு டெய்லி ரெக்கார்டிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுல, அதனால தான். பட் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனிஷியேட்டிவ் நல்லா எடுத்து பிளாக் ஷீப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு பரவாயில்ல, ஒரு 2 hours 3 hours டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஆசைப்பட்டு வந்தோம். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ப்ரோக்ராம். இது இன்னும் நிறையா தொடரப்போகுது, நிறையா எபிசோட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ எல்லா எபிசோட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய. தேங்க்யூ ஸோ மச். பிளாக் ஷீப் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தெய்வீக தர்பார் மூலமா என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வாழ்க 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 பல்லாண்டு என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தெய்வீக தர்பார். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை.